அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் சன்மார்க்கம் 1483வது பாடல் என்று சிந்திக்கின்றோம். சன்மார்க்க சாதனம்தான் நாண நாணேயமாம், பின்மார்க்க சாதனம் பேதையர்க்காய் நிற்கும், துன்மார்க்கம் விட்ட துருசு அற்றார், சன்மார்க்கம்தான் அவனாகும் சன்மார்க்கமே. நாணம் என்கின்ற அறியக்கூடிய பொருளுக்கு சன்மானம் என்னும் கருவி பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்றாரு திருமூலர் நாயனார். பேதையர்கள் அல்லது மடையர்கள் பிற மார்க்கங்களை கடைபிடிப்பதால் அது துன்மார்க்கத்தில் போய் முடிகின்றது. இப்படியெல்லாம் பல துன்மார்க்கங்களை விட்டுவிட்டாலே நாம் தியானத்தில் துரிய நிலை செல்லும் போது அங்கே சன்மார்க்கம் என்கின்ற சன்மார்க்க வழியில் அடைந்தவராகிய சன்மார்க்கியராகி ஆகிவிடுகின்றார். அப்ப சிவனை அறிகின்ற மெய்நெறி எதுன்னா சன்மார்க்கம். மற்ற வழிகள் எல்லாம் மூடர்கள் செல்கின்ற வழி. அதனால அந்த தீய வழியில செல்லாம தியானம் பண்றவங்க துரிய நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ மாசில்லாத மனம் உடையவர்களாக ஆகும்போது அது சன்மார்க்கம் வழி செல்லக்கூடிய வழியாக இருக்கின்றது என்று குறிப்பிடுவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் சன்மார்க்கம் பாடல் 1483 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒழிக்கின்றது. சன்மார்க்க சாதனம்தான் ஞான ஞேயமாம், பின்மார்க்க சாதனம் பேதையர்க்காய் நிற்கும், துன்மார்க்கம் விட்டு துளி சற்றார், சன்மார்க்கம் தானவன் ஆகும் சன்மார்க்கமே. சன்மார்க்க சாதனம்தான் ஞான நேயமாம், பின்மார்க்க சாதனம் பேதையர்க்கு ஆய் நிற்கும், துன்மார்க்கம் விட்ட துரிசு அற்றார், சன்மார்க்கம் தான் அவனாகும் சன்மார்க்கமே. இதன் விளக்கமாக, உண்மையான வழிக்கு உதவுகின்ற கருவியாக இருப்பது ஞானத்தின் மூலம் அன்பு வடிவமாக இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதாகும். மற்ற வழிகளுக்கு கருவியாக இருக்கின்ற அனைத்தும் அறியாமையில் இருப்பவர்களுக்கு பெற முடியாததாகவே நிற்கின்றது. தீய வழிகளை நீக்கிவிட்ட ஆழ்நிலை தியான நிலையில் அழுக்குகள் எதுவும் இல்லாதவர்களாக பேரின்பத்தில் இருப்பதுவே உண்மையான வழிமுறையில் தாமே சிவமாகுகின்ற சன்மார்க்க வழியாகும். இது சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். கருணை வடிவேல் முதலியார் விளக்கத்தை பார்ப்போம். ஞானம் ஒன்றே சன்மார்க்கத்தில் கொள்ளப்படும் சாதனமாகும். அந்த சாதனம் பின் நேயமாகிய சாத்தியத்தை அடைவிக்கும். சகமார்க்கம் முதலியவைகளில் ஞானமல்லாத பிறவே சாதனங்களா. பிற மார்க்கங்களை கடந்து சன்மார்க்கத்தில் நிற்போர் அதில் துரியத்தை கடந்த பொழுது விரும்புகின்ற சன்மார்க்கம் சிவமாம் தன்மையாகிய சன்மார்க்கமே. இதன் குறிப்புரையாக, ஞானம்தான் சன்மார்க்க சாதனம் என மாற்றி அதனால் நேயமாம் என வேறு தொடராக்கி உரைக்க, பிறவற்றை பேதமை என்றது ஞானமல்லாவாதல் பற்றி. ஞானமாவது தத்துவ ஞானமே என்பது மேலே கூறப்பட்டது. சன்மார்க்கத்தில் நிகழ்வதை துன்மார்க்கம் விட்டது என்றார். துரிய நிலையிலும் திரிபுடி ஞானம் அற்றொழியாமையால் துரிசு என்றார். இதனால் அதீதமாகிய ஆனந்த நிலையே சன்மார்க்கத்தில் சன்மார்க்கமாதல் துரிசராகிய ஏது காட்டி விளக்கப்பட்டது காட்டுப்படுத்துகிறாங்க. கௌரியமா வணக்கம் பாருங்கள். வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி.
ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1483. சன்மார்க்க சாதனம்தான் ஞான நேயமாம், பின்மார்க்க சாதனம் பேதையர்க்காய் நிற்கும், துன்மார்க்கம் விட்ட துரிய துரிசற்றார், சன்மார்க்கம்தான் அவனாகும் சன்மார்க்கமே. Translation: Jnana, Neya and the I are the instruments of Sanmarga. The other instruments are for the fools. The Sanmarga of those who are rid of the evil path is the Sanmarga of the I becoming He. சன்மார்க்க சாதனம்தான் ஞான நேயமாம். சன்மார்க்க பாதைக்குள்ள சாதனமாக இருக்கிறது, கருவியா நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, இதுல மந்திரங்கள் இருக்கா, தியானங்கள் இருக்கா, வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னா இதுல என்ன இருக்குன்னா, ஞானத்தையும் நேயத்தையும் நம்ம மேம்படுத்த இறைவனை, ஞான வடிவான இறைவனையும் அன்பு வடிவான இறைவனையும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சூட்சம். அந்த சன்மார்க்கத்துல இருக்கிற பாதை. அதில் ஞானத்தையும் நேயத்தையும் நம்ம மேம்படுத்தணும். அந்த தானுங்கிறது, சன்மார்க்கம் தானுங்கிறது, அந்த தானுங்கிறது இறைவனையும் சொல்லலாம், இல்லை அந்த சாதனம் இதுதான் அப்படிங்கிறத சொல்றதாவும் பார்க்கலாம். இந்த ஞானமும் நேயமும் தான் சாதனம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை சன்மார்க்கத்தில் இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, தனக்குள்ள இருக்க ஆன்மாவும் இருக்கு, அந்த ஆன்மாவையும் சொன்னதாகவும் பார்க்கலாம். ஆன்மா, ஞானம், நேயம், இந்த மூணும் தான். ஏன்னா நம்மளை ஃபர்ஸ்ட் தன்னை அறிதல் வரணும், நம்மளுக்குள்ள இருக்க ஆன்மாவை உணரணும், அதுக்கப்புறம் அந்த ஞானத்தோட இந்த ஆன்மா சேரணும், அதுவே அன்பாகவும் அன்புல தான் அந்த ஞானத்தோட சேர முடியும். அதனால இந்த மூணு விஷயமாவும் இந்த இடத்த பார்க்கலாம். இப்போ ஞானத்தை நான் எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை மேம்படுத்துறது உங்களோட விழிப்புணர்வு தான். நீங்கள் எல்லா செயலையும் நிதானமாக சிந்தித்து நீங்கள் செயல்படும் போதே அங்கே விழிப்புணர்வு வரும். அதுக்கப்புறம் அந்த நமக்கு எது விழிப்புணர்வுன்றது புரிஞ்சுக்கிறது. விழிப்பு நிலையில் அந்த விழிப்பாக இருக்கிறது ஃபஸ்ட்டு முதல் நிலையில் ப்ரெசண்ட்டில், அது ஆன்மாவோட விழிப்பாக இருக்கிறப்ப அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இறைவனோட கனெக்ட் பண்ணி இருக்கப்ப, சிவத்தோடையே கனெக்ட் பண்ணி இருக்கிறப்ப நமக்குள்ள இருக்க ஆழமான அமைதியிலிருந்து உங்களுக்கு வர விழிப்புணர்வு. எப்படி ஒரு பிளாங்கான ஒரு பேப்பர் இருக்குன்னா, அதுக்கு மேலே நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறதா நம்ம உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாமே. அந்த பின்னாடி இருக்க அந்த பிளாங்க் பேப்பர் தான் நம்மளோட அவேர்னஸாக இருக்கும். அதில் நிற்கிறதுக்கு நம்ம முதல்ல கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், ஆன்மாவோட விழிப்புலேருந்து. அதுக்கப்புறம் சிவத்தோட விழிப்புணர்வுக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம சிந்தித்து செயல்படுறதும், ப்ரெசண்ட்டில் இருக்கிறதும், நிகழ்காலத்திலே வாழ்கிறதும், அந்த மைண்டு பக்கமே போகாமல் நம்ம முயற்சி பண்ணுறதும் நம்ம ஞானத்தை மேம்படுத்துறதுக்கானதாக இருக்கும். நம்ம டியூப் லைட்டையும் அது மாதிரி பார்க்கலாம். டியூப் லைட் அந்த பிளிங்காய் அதாவது சரியாக எரியாத டியூப் லைட் எப்படி இருக்கும்னா, பிளிங்காய் எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இருள் வர டைம் தான் நமக்கு அந்த நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாமே. அதெல்லாம் நீங்கி அந்த எண்ணங்கள் இல்லாத டைமில் திரும்ப பிரைட்டாக எரியும், திரும்ப எண்ணங்கள் வந்தால் டிம்மாக எரியும். அப்போ நம்ம எதை பற்றிக்கணும்? அந்த பிரைட்டாக இருக்கிற அந்த திருவடியவே நம்ம பற்றி கொண்டே இருந்தோன்னா அந்த பிரைட்னஸோடையே நம்ம சேர முடியும். அதுதான் நம்ம ஞானத்துக்காக பண்ணுறது. அன்பை ஏற்றணும் அப்படின்னா, அன்பை நான் மேம்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஈகோலேருந்து தான். ஈகோ பற்றும் பாசமும் எடுத்துகிட்ருக்கோம். என்னோடது, நான், எனது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம அன்பும் சின்னதாக இருக்கும், பாசமாக இருக்கும். எனக்குள்ளேயே எனக்கான இது மட்டும் செஞ்சுக்கிறது, அந்த மாதிரி அந்த இதில் இருக்கும். நம்ம எப்போ நம்ம ஒன்றும் இல்லைன்றதை உணர்ந்து நம்ம மனதும் விரியுதோ அப்போ தான் அந்த அன்பும் விரியும். அப்போ எனது நானுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நீக்கிக்கிட்டே வரும்போது அன்பு நேசமாக மாறும், பாசம் நேசமாக மாறும். அப்புறம் அந்த நேசம் நேயமாக, கருணையாக, பெரும் அன்பாகவும் மாறும். அதுவும் நம்ம கையிலையும் இருக்குது. நான் எப்படி இப்போ யாரையோடையோ கனெக்ட் பண்ணி இப்போ நம்மளே திருமந்திரத்தில் எல்லாரும் கனெக்ட் பண்ணி தான் இருக்கோம். எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? நான் வெறுப்புலையும் உங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கலாம்,
கோவத்துலேயும் உங்களோட கனெக்ட் ஏதோ ஒரு விதத்தில் நான் கனெக்ட் ஆகிருப்பேன் உங்களோட. அதை நான் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம யோசித்து அன்பில் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா அது வந்து உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நம்ம மற்ற விஷயத்த மற்றது எதை எடுத்தாலுமே அதில் பாதிப்பு நமக்கும் இருக்குது. இப்போ நான் கோபத்தால் கனெக்ட் ஆகியிருக்கேன் இன்னொருத்தவங்களோட அப்படின்னா அது என்ன எரிக்கும், அப்புறம்தான் மற்றவங்களையும் போய் எரிக்கும். கவலைனாலும் என்ன நல்லாவே அது சுற்றி என் உடம்பையும் வீணாக்கும், என் மனசையும் வீணாக்கும். நான் மற்றவங்களோட எதில் கனெக்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்து அன்பால் இறைவனோட அதே அன்பை பிடிச்சி அதால் நம்ம கனெக்ட் ஆகும்போது நமக்கும் தீங்கு இல்லை, மற்றவங்களுக்கும் தீங்கு இல்லை. அந்த இறைவனுக்கான அன்பையே நம்மளும் போய் சேர முடியும். அதனால் இந்த அன்பை மேம்படுத்துறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம நினைக்கும் போது அவங்கள பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சாலே போதும். நம்ம எதை வச்சு அவங்கள கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அவங்கள முழுசாக நம்ம ஏற்றுக்கிறோமா, அவங்க எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறோமா, அன்பால் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமா ஒவ்வொருத்தர்கிட்டையும். இது வந்து ஒவ்வொரு உயிரினங்கள்கிட்டையுமே சொல்கிறேன். நான் எல்லார்கிட்டையுமே இந்த உலகத்தில் இருக்க எல்லார்ட்டையுமே நம்மளோட கனெக்ஷன் எப்படி இருக்குது. நான் யார்ட்டையாவது நான் வெறுப்பால் இப்போ எனக்கு இந்த இது மட்டும் பிடிக்காது, இந்த மிருகம் மட்டும் பிடிக்காது, இந்த பறவை மட்டும் பிடிக்காது, நான் யார்கிட்டையாவது நான் வெறுப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிடிக்காதுன்றது இருக்குனாலே நம்ம வெறுப்போட கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு தான் அர்த்தம். அந்த இது இல்லாமல் எல்லாரையும் இறைவன் படைத்திருக்கிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்மளோட வேலை என்னன்னா நம்ம அன்போட கனெக்ட் பண்ணியிருக்கதா, அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, உயிரில்லாத பொருளாகவே இருக்கட்டுமே, அங்கேயுமே நீங்கள் அன்போட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அதுதான் நம்ம ஞானத்தையும் மேம்படுத்தணும், அன்பையும் மேம்படுத்தணும், தன்னை யாருன்றதையும் உணர்ந்து அந்த ஆன்மாக்கு இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க நம்ம வந்து இந்த சன்மார்க்கத்தில் வந்து சிவத்தை அடைய முடியும். பின்மார்க்க சாதனம் பேதையர்க்காய் நிற்கும். இதில் பின்மார்க்க சாதனங்கிறது மற்ற சாதனமாக பார்க்கலாம், அறியாமையில் இருக்கிறவங்களுக்கானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இப்போ அறியாமையில் இருக்கிறவங்க எவ்வளோ நிறைய சாதனங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஈஸியான சாதனமாக எனக்கு தெரிகிறது வந்து இந்த பாதை தான். அன்பை காமிக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், இவ்வளோதான். இங்கே இதில் நம்ம பயிற்சின்னு சொல்லணுன்னா இதுதான். ஆனால் மற்றதுலலாம் கடும் தவம் புரியணும். இது நம்ம கூட பார்த்தோம், நவாக்கரி மந்திரத்துலலாம் கூட பார்த்தோம் 5 வருஷம் பண்ணணும், 1 வருஷம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. வேற வேற மெத்தட்லாம் பயங்கரமா ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் இருக்கு. அதெல்லாமும் செஞ்சு வர்றவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து இந்த நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணராதமா இருக்கிறதுனால தான். நமக்குள்ள அந்த விழிப்புணர்வா இருக்கிறதே இறைவன் தான். வேற எங்கேயுமே நம்ம தேவையில்ல. நம்ம விழிப்பு நிலையே பிடிச்சிட்டு இருக்கிறது அவ்வளோதான் இதுல. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம இதுக்குள்ள வரப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மற்ற இது வந்து இன்னும் அவங்கள அங்கேயும் இங்கேயும் சுற்றி நம்ம நேரடியாக ஒரு ஊருக்கு போகிறத விட சுற்றி நம்மளை கொண்டு போய் இங்கே விடுற மாதிரி இருக்கும். அதனால் அப்படி சொல்கிறதா பார்க்கலாம். அப்புறம் துன்மார்க்கம் விட்ட துரிசற்றார். துன்மார்க்கம் விட்ட இதுதான் இந்த பாதையில் வந்து எந்த கெட்ட விஷயமுமே இல்லை, யாருக்கும் இதில் தீங்கு இல்லை. நீங்கள் அன்பாக இருக்கிறதுனால யாருக்குமே தீங்கு இல்லை, நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கிறதுனால யாருக்குமே தீங்கு இல்லை, நமக்கும் தீங்கு இல்லை. இது வந்து ரொம்ப 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 நல்ல பாதை இது. இது எந்த கெட்ட விஷயங்களும் இல்லாத பாதை. இப்போ நம்ம அதான் இப்போ நம்ம கடுந்தவம் புரியறனாலே ஃபஸ்ட்டு அது எனக்கு என்ன வருத்திக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நாங்கள் அங்கே இப்போ கோயில் நீங்கள் எடுத்துக்கிட்டானாலும் எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சுத்தமாக வச்சுக்கணும், இது நம்ம கோயில்னு நினைக்கிறது இல்லை, சாமியை பார்க்கணுன்றது மட்டும் இருக்கே தவிர இந்த கோயிலில் மற்றவங்க வர்றவங்களுக்கும் இது நல்லதாக அமையணும் அப்படின்னு அதை சுத்தமாக வச்சுக்கணும். அதை நாமளும் சேர்ந்து அந்த கோயிலை நம்ம போகிறோன்னா நம்ம ஒரு குப்பை கிடக்குதுன்னா எடுத்து போடணும். அந்த இடத்தையும் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும். நான் மட்டும் போகிறேன் சாமியை பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல் அந்த இது இருந்ததுன்னா இன்னும் நம்மளோட அந்த கோயில்களும் எல்லாமே இன்னும் இன்னும் நல்ல நிலையில் இருக்கும். அதோட ஆற்றல்களும் நல்ல நிலையில் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பக்தி மார்க்கத்தில் கொண்டு அதிலே இல்லாமல் நம்ம அந்த அன்பையும் கொண்டு வந்து எல்லாருமே இதில் கோயிலுக்கு வர்றவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், போகிறவங்க நிம்மதியாக இறைவனை போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லார்ட்டையுமே இருக்கணும். மற்ற மார்க்கத்துலலாம் அந்த இது சில நேரத்தில் இதாகிறதுனால இதாகும். அதாவது
இப்போ மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மார்க்கத்துல நீங்க சும்மா இருந்தாலே போதும், அன்போட விழிப்புணர்வோட இருந்தாலே போதும். துரிசு அற்றார். துரிசுனா இது இல்லையா? மாசு இல்லாத துரிய நிலையில இருக்கிறவங்க. துரிய நிலையில இருக்கிறவங்கன்னா, அந்த விழிப்புணர்வு நிலையில இறைவனோடவே கலந்து இருக்கிறவங்க. அப்படிங்கிறப்ப அதுதான் உயர்ந்த நிலை. டைரக்ட்டா இறைவன் எந்த தன்மையில நமக்கு அருளா நமக்குள்ள திருவடியா இருக்கிறாரோ, அந்த விஷயத்திலே நம்ம கலந்து இருக்கிறது. இதுதான் இருக்கிறதுலே நம்ம வேற எந்த ஒரு பொருளும் தேவையில்ல, எந்த சடங்கு முறையும் தேவையில்ல. இதனால மத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்ல, நமக்கும் பிரச்சனை இல்ல. அவ்வளோ ஒரு நல்ல மார்க்கமாக இருக்கும். அன்பு மார்க்கமாக இருக்கிறதுனால இதுல களங்கமே இல்லாத மார்க்கமாக இருக்கும். சன்மார்க்கம் தானாவன் ஆகும் சன்மார்க்கமே. அதான் நம்ம ஆன்மா வந்து சிவமாக ஆகணுங்கிறது தான் இந்த சன்மார்க்கத்தோட இதுவே. நம்ம மத்த மார்க்கத்துல எந்த ஒரு விஷயத்துல பார்த்தாலும் நவாக்கரி மந்திரத்துல கூட பார்த்துருப்போம். நீங்க என்ன லக்ஷ்மியை கும்பிடுங்க, எல்லாமே முடிஞ்சுன்னா கடைசியில சிவத்துக்கு வந்துருங்க. அந்த பாடலோட நிறைவு பகுதியா ஒவ்வொரு மந்திரமும் சொல்லும்போதும் நீங்க கடைசியா சிவத்துக்கு வாங்க அப்படின்பாங்க. நீங்க என்ன அனுபவிக்கணுமோ, ஞானம் வேணுமா, இது படிப்பு வேணுமா, உங்களுக்கு பணம் வேணுமா, எந்த ஒண்ணாலும் நீங்க அனுபவிச்சுக்கோங்க. ஆனா சிவத்திட்ட திரும்பி வந்துருங்கன்றது. இந்த மார்க்கம் வந்து நேரடியா சிவத்திட்டே வாங்க அப்படிங்கிறது தான். நம்ம எங்கெங்க சுத்திலாம் நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. இந்த உலக இது வந்து நிரந்தரம் இல்லாததுன்றது தெரியும். நம்ம வந்த பிறவி பயன் என்னன்றது புரிஞ்சு, அதுக்கான டைரக்ட்டான மார்க்கமா இறைவன் என்ன தன்மையில இருக்காரோ, அந்த தன்மைய நமக்குள்ள வளர்த்துக்கணும். அவ்வளோதான். அந்த வளர்க்க கள்ளம் கபடம் இல்லாத மனமாகும்போதும், நம்மளோட விழிப்பு நிலையும் நல்லா ஆகும்போதும், அது ஞானமாக வரும். ஞானம் என்ன குடுக்கும்? தெளிவு குடுக்கும். அங்க ஒண்ணுமில்லாத நிலை தான் வருமே தவிர, திரும்ப இந்த உலகத்துக்கு நம்மள கொண்டு வராது. அந்த பிளாங்க் பேப்பர் மாரி தான் நம்மளும் ஒண்ணும் இல்லாம, எந்த ஆசை, உணர்ச்சிகள் எந்த இதுலயும் இல்லாம, இறைவனோட தன்மையில அந்த கருணையாகவே மாறுற நிலை வர்றது தான் இந்த சன்மார்க்கம்ன்றது. அவ்வளோ ஒரு நல்ல பாதை. நமக்கும் தீங்கு இல்ல, மத்தவங்களுக்கும் தீங்கு இல்ல. மத்தவங்களுக்கும் நல்லது இதனால. நம்ம அன்பா இருக்கிறதுனால மத்தவங்களுக்கும் நல்லது. நம்ம அன்பு உணர்வுல இருக்கிறதுனால நம்ம உடலுக்கும், நம்ம மனதுக்குமே நல்லது. இது எல்லாருக்குமே ஒரு நல்லதாக இருக்கிற ஒரு நன்மார்க்கமாகவும், சன்மார்க்கம், உண்மையான மார்க்கமாகவும், சத்தியமான மார்க்கமாகவும், கருணை மிக்க மார்க்கமாகவும் இருக்கிறது. அப்படிங்கிற அந்த மார்க்கத்தோட சாதனம் என்ன? அத வந்து எதுக்காக நம்ம செய்றோம்? டைரக்ட்டா இறைவன பிடிக்கிறது அவ்வளோதான். அப்படிங்கிறது இந்த பாடல்லேருந்து புரிஞ்சுக்கிறது. அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. காலை வணக்கம். நம்ம கௌரிமாவுடைய புரிதல் கேட்டோம். ரத்னாயா, லானியா எல்லாருமே அவங்களுடைய பார்வையை வைத்தாங்க. நம்ம இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு தான் இருக்கோம். திருமூலர் வந்து நம்மளுடைய ஒரு நிலைக்கும் தகுந்தவாறு நமக்கு வந்து எடுத்துட்டு போறாரு. இந்த மந்திரத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞான நேயமா அப்படிங்கிறார். அந்த வார்த்தை வந்து இந்த மந்திரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு பிறகு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, துரிசற்றார் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஞானமா நேயத்தை பெற்றவர்கள், நேயம் அப்படிங்கிறது வந்து நிறைய உரையாசிரியர்கள் வந்து சிவம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல ஏயம் அப்படின்னா உண்மை பொருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உண்மை பொருளை புரிந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? நேய பொருள் அப்படின்னாக்க அறியப்படக்கூடிய பொருள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்று மாறாதது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பண்புல உயர்ந்த பண்பை உடையது. அதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பண்பையும் நம்ம தொகுத்தோம்னா
அதற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா என்ன சொல்றது, உயிர்ல இருக்கக்கூடிய கருணைன்னு சொல்லலாம். அதுதான் சொன்ன போனா நம்மளுடைய சன்மார்க்கத்தினுடைய அடிப்படையாக வள்ளல் பெருமானார் வைத்தார் இல்லையா. அந்த கருணை, அன்பு, உயிர்களின் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு. அது உயிர்கள்னா எல்லா உயிரிலும் இருக்கக்கூடிய அந்த தயவு கருணை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த தயவு கருணை தான் இந்த ஒரே வார்த்தையை குறிக்கக்கூடியது இந்த நேயம் அப்படிங்கிறது. அது என்றும் மாறாதது. நம்ம எந்த நேரத்துல போய் அதை பற்றி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எந்த வயசுல பற்றி கொள்கிறோம், எதன் மூலமாக பற்றி கொள்கிறோம்ங்கிறது தான் முக்கியமே தவிர இந்த உலகத்துல நிறைந்து இருக்கக்கூடியது எப்படி சூரியன் கிழக்கதான் உதிக்கும் மேற்கதான் மறையுங்கிற மாதிரி இந்த உலகத்துல நிறைந்து இருக்கக்கூடியது இந்த தயவும் கருணையும். ஆனா நம்மளுடைய மன விகாரங்களினால் வரக்கூடியதுதான் இந்த கோபம், தாபம், வெறுப்பு, போட்டி, பொறாமை, இந்த கர்மங்கள் எல்லாமே. இந்த அது இல்லாம இந்த உலகத்துல நிறைந்து நிற்கக்கூடியது எதுன்னா இதான். ஏன்னா இந்த உலகம் ஆன்மாக்களினால் நிறைந்தது. அந்த பதிப்பசு பாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பே இந்த தயவும் கருணையும் தான். அதனாலதான் வள்ளல் பெருமானார் தயவு கருணை இரண்டையும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னது. அப்போ அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றாரு. நீங்க இந்த டிராவல்ல போகும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு தூரம் திருமூலர் திருமூலரை வள்ளல் பெருமானார் பற்றி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எனக்கு அதுதான் புரிஞ்சது. திருமூலர் தான் எனக்கு வள்ளல் பெருமானாரை காட்டி கொடுத்தார். அப்ப எதனால அப்படின்னா என்னுடைய இந்த பாடல்களுக்கு உண்டான ஒரு மிக பெரும் விளக்கமாக சன்மார்க்கம் அமைந்திருக்கும். அந்த எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. இது குறுக்க தருத்த குரல்கிற மாதிரி இது சின்னமா ஒரு 10 பாடல்ல சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அதை ஒரு சமயமாக மலர செய்தது. மலர செய்யணும்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கணும். அவருக்குள்ள அது எத்தகைய தன்மையை மலர்த்தி இருக்கணும் அப்படின்னு. அதனால நம்ம இதுக்கெல்லாம் வேற எக்ஸாம்பிளுக்கே நம்ம போகவே வேண்டாம். சன்மார்க்கம்னு இந்த பகுதி பூராவுமே ஒரு பகுதியையும் நம்ம அர்த்தநாரியா சொல்ற மாதிரி நம்ம வள்ளல் பெருமானார் கிட்ட இருந்தே நம்ம எடுத்துக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. அதனாலதான் சொல்றாரு ஞான ஞேயமா. எத்தகைய ஞானம் அப்படின்னா அன்பையும் அருளையும் தரக்கூடிய உண்மை பொருளாக நினைத்து இருக்கக்கூடிய ஞானம். அப்ப அந்த ஞானத்துல அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதான் என்னது, அதுதான் சன்மார்க்க சாதனம். அதுதான் வைத்தாரு. தயவு கருணையதான் அவர் ஞானத்தினுடைய உச்சமாக வைத்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தயவு கருணைக்கு சன்மார்க்கர்கள் செய்ய கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. அதுதான் அவர்களுடைய அடிப்படை கொள்கை. அப்போ அந்த சாதனத்தை தான் ஒரு தனி சமயமாகவே, ஒரு தனி வழியாகவே, ஒரு தனி நெறிமுறையாகவே பெருமானார் நமக்கு செய்து தந்தார். அதனாலதான் சொல்றாரு சன்மார்க்க சாதனம் தான் ஞான ஞேயமாம். அப்ப அதுதான் அந்த தயவும் கருணையும் தான் சாதனம், வேற எதுவுமே தேவையில்ல. இது பற்றி கொள்றதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபம் பொறாமை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாலே போதும், இது நிரம்பி விடும். எப்படி ஒரு ரூம்குள்ள இருட்டு இருக்கும். அந்த இருட்டு இருக்கிற ரூமை நம்ம திறக்கணும்னா அந்த ஜன்னக்கதெல்லாம் திறந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் உள்ள வந்துடும். நம்ம திருப்பி வெளிச்சத்தெல்லாம் உள்ள வைக்கலாம் வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவெல்லாம் திறந்துடணும். திறந்துட்டா வெளிச்சம் வந்துடும், காட்டு வந்துடும். அதே மாதிரிதான் இது. அதுதான் ஞான ஞேயமாம். அப்புறம் சொல்றாரு பின்மார்க்க சாதனம் பேதையர்காய் நிற்கும் அப்படின்றாரு. அப்போ இந்த பின்மார்க்க சாதனம் பேதையர்காய் நிற்கும் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த ரெண்டு விதமா பொருள் சொல்றாங்க. ஒண்ணு மற்ற மார்க்கங்கள் பேதையர்களுக்காகனது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
இது ஒரு வகையான சரியான பொருள் தான். ஆனா நம்ம இன்னொன்னு மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னாக்க, அடுத்த வார்த்தையில சொல்றாரு, துன்மார்க்கம் விட்ட துரிய துரிசற்றார் அப்படின்றாரு. அப்ப அவர்களுடைய ஒரு நிலை, துரிசற்றார் அப்படின்னா மாசு இல்லாத, துரிசுனா மாசு, அந்த துரிசற்றார் அப்படின்னா, அப்ப துரிசற்றார் அப்படின்னா அந்த துரிய நிலையில் நின்று துரிசை அற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். யாரு? துன்மார்க்கம் விட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை சொல்றாரு. அப்ப இந்த நிலைக்கு எப்படி போறது அப்படின்னா, பின் மார்க்க சாதனம் பேதையர்காய் நிற்கும். பேதையர்களுக்காகவும் அந்த மார்க்கம் நிற்கும் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப பின் மார்க்க சாதனம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த இடத்துல அந்த மார்க்க சாதனம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா மற்ற மார்க்கங்கள் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொன்ன மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படி மற்ற ஞானங்களை குறைத்து கூறத்தக்க ஒரு நிலையில பேசுறது கேட்கல. அம்மா ஆடியோ குத்திகாமா. சன்மார்க்கம் தானவனாகும் சன்மார்க்கமே அப்படின்னு. அப்போ அந்த சன்மார்க்கம் தான் அவனாகக்கூடிய அப்படின்னு, இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவோம் இல்லையா, அத்தகைய தான் அவனாகக்கூடிய ஒரு விஷயத்தையும் அது செய்து தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இந்த இடத்துல ஒரு 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 முழுமையான ஒரு வழிமுறைய நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறார். இதுல இருந்துதான் வள்ளல் பெருமானார் அந்த அந்த சன்மார்க்கத்தினுடைய மற்ற கொள்கைகளையும் பில்டு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் எப்பவும் நினைக்கிறது அதற்கு அடிப்படையான ஒரு மந்திரம் இது அப்படின்னு நான் நினைப்பேன். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1483வது திருமந்திரம் சன்மார்க்க சாதனம். திருமந்திரம் சன்மார்க்க சாதனம் தான் ஞான நேயமாம், பின்மார்க்க சாதனம் பேதையர்க்காய் நிற்கும், துன்மார்க்கம் விட்ட துரிய துரிசு அற்றோர், சன்மார்க்கத்தான் அவனாகும் சன்மார்க்கமே. சன்மார்க்க வழியில் செல்பவர்கள் என்பதற்கான அடையாளம் சிவத்தை அறிகின்ற மெய்யறிவை பெறுதலாகும். மற்ற சமய மார்க்க வழிகள் எல்லாம் அறிவில்லாத மூடர்களுக்கு உண்டானதாகும். தீய வழி செல்வதை தவிர்த்தவர்கள் துரிய நிலையில் நிற்கின்ற மன மாசில்லாதவர்கள் சன்மார்க்கி ஆவர். சன்மார்க்க வழி செல்வோரும் அவரே ஆவர். சாதனம் அடையாளம் வழி நேயம் அன்பு நட்பு. பின்மார்க்கம் பிற வழிகள், பேதையர் மூடர். துன்மார்க்கம் தீய வழி, துரியம் உணர்வும் நினைவும் ஒன்றிய நிலை. துரிசு மன அழுக்கு குற்றம். கழக வெளியீட்டில் சன்மார்க்க சாதனமாகிய நன்னெறி பயிற்சியால் எய்துவன திருவடி உணர்வும் அதனால் உணரப்படும் சிவமாம் பெரு வாழ்வாம் திருவடி இணையும் என்ப. நன்னெறி எனினும் காதன்மை நெறி எனினும் ஒன்றே. அதன் வழி நெறியாகிய தோழமை, மகன்மை, தொண்டன்மை, அடிமை என்னும் மூன்றும் பின்மார்க்க பயிற்சியாகும். இம்மூன்றும் முற்றா உரனுடை பேதையர்க்கு ஆவன. தீமை அனைத்தும் விட்டு நன்மையின்கண் தன் இழப்பாகிய நெறியில் செல்வோர் நான்காம் நிலையாகிய பேருறக்கமும் கடந்து
அப்பால் என்று சொல்லப்படும் 5ஆம் நிலையாகிய உயிர்ப்பு அடங்குதல் வழி நிற்பார் ஆவர். தம் நிலையின் வழி நிலையாகிய நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம் முதலியவற்றை துரிசென்றே கொள்வர். அதுவும் நீங்கினோர் நன்னறியாளராவர். அவர்கள் எய்தும் தனி பேறு தான் அவனாகும். தனிப்பெரும் வழியே தான் அவன் என்பது தன்னை அடிமை எனவும் சிவனை ஆண்டான் எனவும் கொண்டு தானற்று ஒழுகுதல். மெய்நெறி என்றாலும் நன்னெறி என்றாலும் ஒன்றே. பின்மார்க்கம், சகமார்க்கம், புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், துரிய துரிசு, துரியாதீதத்துக்கு கீழ்ப்பட்ட துரியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றி. செந்தில்குமார் ஐயா வந்த மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு காமிக்கல, மேல அவங்கள காமிக்கல. இருக்காங்களாங்க? செந்தில்குமார் கீழே இருக்கிறாரு. இன்வைட் வந்துச்சு அவங்களுக்கு. பேசணுன்ற ஹேண்ட் ரைஸ் பண்ற மாதிரி வந்துச்சு. வர முடியல போட்டுக்கு மேல. கொடுத்துருக்கிறேன். பிரணனையா நீங்க வாங்கய்யா. அப்புறம் செந்தில்குமார் வந்தாங்க, ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை கண்டினியூ பண்ணி சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாங்க ஐயா. வணக்கம். இன்னைக்கு வள்ளலாரோடைய 203வது வருவிக்க உற்ற நாள். அது பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் வருவிக்க உற்ற நாள் அப்படின்னு, வருவிக்க உற்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது புறத்தே வெளுத்து அகத்தே கருத்த மானிடரை சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட வருவிக்க உற்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவரை பின்பற்றுகிறவர்கள் வருவிக்க உற்ற தினம் அப்படின்னு தான் அதை கடைபிடிக்கிறது ஒரு மரபு. அதன்படி பார்த்தோம்னா இன்னைக்கு 203வது வருவிக்க உற்ற தினம். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் அழகேசன் சார் இத தொடங்கும் போது இது மாதிரி இந்த நாள்ல நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படின்லாம் அவரு திட்டமிட்டு பண்ணல. ஆனா அது இயல்பா நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமும், அதே நேரத்துல திருவருள் கூட்டுவித்த ஒரு செயலும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். அதே மாதிரி சன்மார்க்கம் அப்படிங்கிறத நமக்கு அறிமுகப்படுத்தினவர் திருமூலர். ஆனா அதுக்குன்னு ஒரு இலக்கியத்தை வகுத்தவர் மாணிக்க வாசகர். அவரு இலக்கியத்தோட நிறுத்திட்டாரு. திருவாசகம் தான் அந்த சன்மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் மேம்படுத்தினவர் தாயுமானவர். தாயுமானவர் சமரச சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னாரு. அவரும் ஒரு 1000க்கு மேற்பட்ட பாடல்கள் பாடினார். பாடல்கள் பாடினதுனால அவரும் சன்மார்க்கத்தை மேம்படுத்தினார். ஆனா வள்ளலார் தான் என்ன பண்ணார்னா, முதல்ல இலக்கியத்தை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட பாடல்களை கொடுத்தாரு. சரி, இலக்கியம் கொடுத்ததோட நின்னுட்டா படிக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு அதுக்கடுத்து ஒரு இயக்கத்தையும் உண்டாக்கினார். சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தையும் உருவாக்கினார். சரி, இலக்கியமும் இயக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம அந்த இயக்கத்துல இருந்து சில அதுக்கப்புறம் சில துணை இயக்கங்களையும் உருவாக்கினார். தர்மசாலை அப்படின்னு ஒண்ணு உருவாக்கினாரு. அந்த தர்மசாலையை உருவாக்கினதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது நிலை பெற்று நிற்கிறது. அவர் 5 விஷயங்களை கொடுத்தாரு. 1 இலக்கியம், 2வது சங்கம், 3வது தர்மசாலை, 4வது ஞான சபை கொடுத்தாரு, 5வது மேட்டுக்குப்பத்துல ஒரு அமைப்பு. இப்படி 5 அமைப்புகளை கொடுத்ததுனாலதான்
ஆனா ஒரு 10 அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த 10ம் பண்ண முடியல. பண்ணதுக்கான அருள் இல்லை. அதனால அவர் 51 வருஷத்துல அவருடைய வாழ்நாள் முடிஞ்சிச்சா, அது வாழ்நாள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. கண்ணுக்கு தெரியும்படியான உருவத்துல அவர் இல்லை. அதுதான். அது மாதிரி இருந்ததுனால வந்து 51 வருஷத்துல 5 விதமான அமைப்புகளை நமக்கு கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கும் சன்மார்க்கம் வந்து நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த சன்மார்க்கத்துலதான் என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான் முதல்ல கொடுத்தது தெய்வமணி மாலை. அது வந்து 30 பாட்டு. அந்த பாட்டுல அவர் சொல்லுவார், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டாள் நாச்சியாரும் உத்தமன் பேர்பாடின்னுவாங்க. மாணிக்க வாசகரும் உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனேன்னுவார் திருவாசகத்துல. ஆனா அந்த உத்தமனாகக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத வந்து வள்ளலாருடைய திருவருட்பால தான் அந்த சன்மார்க்கத்துல திருவருட்பால முழுக்க முழுக்க இருக்கும். அதனால வள்ளல் பெருமான் வந்து அந்த 6000 பாடல்களினுடைய தொகுப்பா ஒண்ணு கொடுத்தாரு. அதுதான் அருட்பெருஞ்சோதி அகவல். கிட்டத்தட்ட அதை படிக்கிறதுக்கு வேகமா படிச்சோம்னா 1 மணி நேரம் ஆகும். நிறுத்தி சிந்திச்சு படிச்சோம்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். அது வந்து 1596 வரி. அதை எப்படி முடிப்பார்னா, கடைசியில சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்மார்க்கத்துல நிற்பதன் மூலமாக என்ன வரும் அப்படின்னா, பேரருள் வாய்க்கும், அப்புறம் பேராற்றலும் கிடைக்கும். அதனாலதான் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது தான் வந்து எல்லா துரிசுகளையும் நீக்கும். 4 துரிசு சொல்லுவாருங்க. அண்டத்துரிசு, அகிலத்துரிசு. அண்டத்துரிசையும் அகிலத்துரிசையும் அண்டர அடக்கும் அருட்பெருஞ்சோதி. துரிசு எங்கிருந்து வேணாலும் வரும். அடுத்தது பிண்டத்துரிசு. பிண்டத்துரிசுன்னா அந்த உடம்பு மனசுல எல்லாம் இருக்கிறது. அப்புறம் பேருயிர் துரிசு, உயிருக்கும் அழுக்கு படியும் அது நம்முடைய பண்புகளால. அதனால பிண்டத்துரிசையும் பேருயிர் துரிசையும் அண்டர அடக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஞான சரியின்னு ஒரு 28 பாட்டு இருக்கும். அந்த 28 பாட்டையும் நம்ம வந்து கேட்டு சிந்தித்து தெளிவடையும் போது அந்த சன்மார்க்கம் அப்படிங்கிற அந்த தன்மையில இருப்போம். ஆனா அந்த சன்மார்க்கத்தை வந்து 2 தொடர், 2 சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, 1 உயிர் இரக்கம், 2 அருள் விளக்கம். இது 2ம் இருந்ததுன்னா நம்ம இயல்பா சன்மார்க்கத்துக்கு இல்ல நுழையறதுக்கான இது வந்துடும். இந்த உயிர் இரக்கம் அப்படிங்கிறது தான் தயவு கருணை அப்படிங்கிறது. இந்த அருள் விளக்கம் அப்படிங்கிறது தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறது. இத நம்ம வந்து தொடர்ந்து சிந்திச்சோம்னா நம்ம சன்மார்க்கத்துல தொடர்ந்து நிலை பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற பாடல் வந்து அதுதான், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உற வேண்டும் அப்படிங்கிறது. தெய்வமணி மாலை அப்படின்னு ஒண்ணு பண்ணினாரு. அதுல வந்து 30 பாட்டு இருக்கும். அதுல ஒரு பாட்டு இது. ஆனா முதல் பாட்டு இது கிடையாது. முதல் பாட்டு திருவோங்க அப்படின்னு தொடங்கும். ஆனா இது ஒரு 30 பாட்டுல இது ஒரு பாட்டு. சரி, ஜோசியக்காரங்க வந்து மேஷராசிக்காரங்க இத வந்து முருகர் கோவில்ல பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு
மறவாமை வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பொய்மை நான் பேசாது இருக்க வேண்டும். பொய்மை நான் பேசாது இருக்க வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை நான் பேசாதிருக்க வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும். உனை நான் மறவாதிருக்க வேண்டும். மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும். உனை நான் மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் வளர் கந்த தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே. தன்முகத் துய்யமணி தன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே. வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. மிக அருமை. அற்புதமா இருந்தது. இந்த விளக்கங்களும் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த துரிசு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. பாடலும் புரியிற மாதிரி, உணர்ற மாதிரி மிக அருமை. நன்றிங்க. வேற யாருக்கும் கேள்வி ஏதாவது இருக்குங்களா? ரத்னகுமாரையா வாங்கய்யா, நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி அர்த்தம். நிறைய நிறைவு செய்வது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி என்ற மறைபொருளில் சொல்லிட்டு காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மையம் பெறவுக்கும் மிக்க நன்றி. களம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு